ஆக்சுவலா வந்து ஓடிடிலாம் வந்து வெப் சீரிஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு போனஸ் எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே இப்போ வைண்ட் அப் பண்ணியாச்சு. பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 2 எக்ஸர்சைஸ் வந்து காட்டுறேன் ஸ்பெஷலா. ஏன்னா என்னுடைய ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்க. சோ அது என்னது அண்ட் எதனால உங்களுக்கு பிடிச்சது, அது பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத சொல்லுங்க. தெரிஞ்ச எல்லாரும் என்ன வந்து ஓட ஓட விரட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃபேவரட்னு சொல்லி பண்ணிட்டு கரெக்ட். இருக்கேன்னு. பிலாட்டஸ் வந்து எனக்கு நவ் இட் இஸ் ட்ரெண்டிங் ஆக்சுவலா. இந்த பாலிவுட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜான்வி கபூர்ல இருந்து தீபிகா படுகோன் எனிபடி அண்ட் எவ்ரிபடி இஸ் லைக் ஸ்டார்டிங் டு டூ பிலாட்டஸ். ஓகே. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத இன்வென்ட் பண்ணவரோட பேரு ஜோசப் பிலாட்டஸ். பிலாட்டஸ். அவரோட பேரை ஓகே, தான் ஓகே. இதுல எடுத்திருக்காங்க. ம். So அவர் வந்து இஸ் a US person. ஓகே. He had an issue. He physicalaவும் சரி மென்டலாவும் சரி he had some disease. எனக்கு இன்னும் அது பர்டிகுலரா தெரியல. ம். பட் அவர் வந்து பெட் ரிடனாவே இருக்கணும், he is not having a good life span எல்லாம் ஒரு பேச்சு வரும்போது ஓகே. அவர் இந்த ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் இருக்குல்ல, இந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சே அவர் வந்து ஒரு ஒர்க் அவுட் இது ரெடி ஓ, பண்ணியிருந்தாரு. And ஓகே. he lived for 97 years. With that healthy habits, he managed to live for 97 years. It was a very big thing. அது வந்து யூஎஸ்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தது. பட் இங்கே இப்போதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு அந்த ஃபியர் இருக்குல்ல, மேன்லி ஆயிடும், மசில்ஸ் போட்டுருவாங்க, பொண்ணுங்க வந்து தில் நாட் லுக் ஃபெமினைன் எனிமோர், ரொம்ப ஒர்க் அவுட்ல போயிட்டாங்கன்னா. இந்த பிலாட்டஸ் வந்து இட்ஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் விமென். அண்ட் ஆல்சோ நீங்க அத்லெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட தேல் டூ பிலாட்டஸ். ஏன்னா உங்களுக்கு அங்க லீன் பாடி மசில்ஸ் ஒர்க் ஆகும், இன்னர் மசில்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்னிங் இருக்கும், ஆனா பல்கா நீங்க போடவே மாட்டீங்க. நீங்க ஒர்க் அவுட்டா பண்ணாலும் நீங்க போட முடியாது. அதையும் நான் கிளாரிட்டியா ஐம் கிளாரிஃபைங் இட். ஏன்னா அதுக்குன்னு நிறைய ஸ்டெராய்ட்ஸ் எடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ என்னதான் நீங்க போய் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணாலும் அதுக்கு ஏத்த சப்ளிமெண்ட்ஸும் டயட்டும் நீங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து நார்மல் வெயிட் ட்ரைனிங்லேயே வந்து பாடி பில்ட் ஆகாது. யூ வில் நாட் கெட் தட் மாஸ்குலன் ஃபீல். அப்படின்னும் போது இங்க பிலாட்டஸ் எல்லாமே வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அ லீனியர் ஒர்க் அவுட்ஸ். அண்ட் இது இன்னைக்கு என்னோட ரொட்டீன்ல கிடையாது பிரியா. ஆமா, போனஸ் ஜஸ்ட் டு ஷோ லைக் ஒரு க்ளூட் மசில்ஸா இருக்கட்டும், உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸா இருக்கட்டும், அவுட்டர் தை. இப்போ பொன் மேஜரா வந்து பெண்கள் எல்லாருக்குமே வந்து they'll either concentrate on their arms or their belly or their side saddle bags ன்னு சொல்லுவாங்க. சைடு லோவர் பாடியிலேயே வந்து இட் இஸ் லைக் ஃப்ரண்ட் தைஸ், பேக் தைஸ். அந்த பேக்ன்றது தான் ஹாம்ஸ்ட்ரிங். இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் ஆகி டார்கெட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே பிலாட்டஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஆல்டர்னேட் டேஸ் பண்ணாவே போதும் பிலாட்டஸ். நீங்க எவ்ரிடே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணவும் முடியாது, அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். எவ்ரி திங் இஸ் அண்டர் யோர் கண்ட்ரோல். அது ஒரு ஸ்ப்ரிங்ஸ்ல தான் உங்களோட வெயிட்டே அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஸோ உங்களோட பாடி கண்ட்ரோலர் நீங்க எவ்வளவு கான்சென்ட்ரேட்டடா மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணி பண்றீங்கிறதுல உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நீங்க கோர் பண்ணீங்கன்னா கோர்ல உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் போயிரும். இவ்வளோ சிவியர் கான்சென்ட்ரேஷன் போது கரெக்டா டைவர்ட் ஆகாம அந்த இடம் மட்டும் டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும் போது உங்களோட ரிசல்ட் இன்னும் ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கும், கரெக்டா இருக்கும் அவங்களோட ரிசல்ட். சோ எஸ், இந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி மாதிரி தான் வந்து எக்ஸசைஸ் எங்களுக்கு பார்க்கும்போது அதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து இத ஜிம் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் ரிலேட்டடா கேட்கணும் அப்படின்னு இருக்கு. சோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஜிம்னா ஜிம் மட்டுமே வந்து பண்ணுவாங்க, சிலர் யோகானா யோகா மட்டுமே பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து கிளாசிஃபை பண்ணிப்பாங்க. பட் நீங்க வந்து உங்க ஒர்க் அவுட் ஒரு நாளைக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னா நீங்க இது எல்லாமே கவர் பண்ணுவீங்களா, இல்ல நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு இது இன்னொரு நாளைக்கு இது அந்த மாதிரி பிரிச்சுப்பீங்களா? அது கம்ப்ளீட்டா டைமையும் பிளஸ் என்னோட மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தி எனக்கு. ஸோ என்னோட மைண்ட் செட் அப்போதைக்கு எப்படி இருக்கு, என்னோட மூட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து ஐ பிளான் மை ஒர்க் அவுட், கஸ்டமைஸ் பண்ணிப்பேன். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப வெயிலா இருக்குன்னும் போது டக்குன்னு ஸ்விம்மிங் போயிருவேன். பட் அங்க நடந்த ஆக்சிடென்ட்னாலதான் நான் வந்து இயர்ட்ரம் பங்க்சர் ஆயிடுச்சு அண்டர் த வாட்டர். ஸோ அதனாலதான் வந்து இப்போ மறுபடியும் தண்ணியில என்டர் ஆக முடியாது. ஸோ ஸ்கிப்பிங் மட்டும் ஷூட்லாம் இருக்குன்ற டைம்ல ஸ்கிப்பிங் மட்டுமே பண்ணுவேன் ரூம்ல, இல்ல யோகா பண்ணிட்டு போயிருவேன் சிம்பிளா. ஜிம் ஃபெசிலிட்டி இருக்கு. ஜிம் கண்டிப்பா நம்ம ஸ்டே பண்ற ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இப்ப ஜிம் அஃபிலியேட்டடா தான் இருக்கு. ஸோ அப்படின்னும் போது அட்லீஸ்ட் மினிமம் ½ an hour 45 minutes ஸ்டார்ட் பண்ணி 1 hour டைம் இருந்தா 2 hours கூட ஒர்க் அவுட் பண்ணிடுவேன் நான் ஷோரா.
சோ உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ்ல இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா செலிபிரிட்டி இன்ஸ்பிரேஷனா யார் சொல்லுவீங்க? ஏன்னா இப்ப செலிபிரிட்டிஸ் பார்த்து தான் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. பட் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேவரட் ஸ்பெஷல் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? ஒர்க் அவுட் இன்ஸ்பிரேஷனா எனக்கு செலிபிரிட்டிஸ் கிட்ட வந்ததுல, ஏன்னா நானுமே ஒர்க் அவுட் பர்சன் கிடையாது பிரியா. வென் ஐ ஸ்டார்டட் இட்ஸ் பின் மோர் தென் 7-8 years now. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்கள பார்த்து இவங்கள மாதிரி அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே ஓகே. ஐ வாண்டட் டு ஸ்டே ஃபிட், அது ஒன்று தோணுச்சு. அண்ட் மீடியாவா வந்து அதுவும் ஆக்டிங் வந்து ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணும்போது இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் கரெக்டா இருக்கணும். ஸ்கிரீன் முன்னாடி நான் வரேன்னா பார்த்து என்ன இவ அப்படின்றது எனக்கு வேண்டாம். பிகாஸ் ஐ வாண்டட் டு லுக் ப்ரொஃபஷனல். அதுல ரொம்ப டிட்டர்மைண்டா இருந்தேன். அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். அண்ட் செலிபிரிட்டி க்ரஷ்னா மேபி ஆஃப்டர் கெட்டிங் இன் டு லாட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் சில பேர்லாம் பார்த்தா இப்போ வித்யுத் ஜம்வால்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ற ஒர்க் அவுட்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சோனு சூத் அவங்களதும் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் டுடே சவுத்ல நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்கன்னா there are like lot of people. இப்ப சிவகார்த்திகேயன் சார் கூட அமரனுக்குலாம் how he got ready. ஸோ அந்த சேலஞ்சஸ் தான் எனக்கு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் அஸ்திரம்ல நான் ஷாம் சாரோட ஒர்க் பண்ணிருக்கேன். அவங்க கூட எல்லாம் வந்து ஜிம் பார்ட்னரா நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் போது ஆர்யா சார் அவங்க எல்லாம் the way they show their dedication. அண்ட் நான் சொல்ல வேணா, இப்போ இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸ்மே ஆர்யா சாரோட அவரோட டெடிகேஷன் பத்தி எல்லாருமே பேசுவாங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னா கூட அவர் சீரியஸா 4 மணிக்கு போன் பண்றதெல்லாம் பேசுவாங்க. லைக் ஷம்சர் அண்ட் சந்தானம் சார், சோ மெனி பீப்புள் ஹாவ் ஷேர்ட் தோஸ் திங்ஸ் வித் மீ. பட் ஒரு நல்ல ஹெல்த் கான்சியஸோட ஒர்க் அவுட்டை வந்து ரொம்ப பர்சனலா ஒரு ரொட்டீனா ஃபாலோ பண்ற பர்சன் ஷாம் சார். அவர் கூட எல்லாம் நம்ம ஒரு ஒரு ஒர்க் அவுட் பார்ட்னரா நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு ஹெல்தி காம்படிஷன் வரும். நம்ம டயர்டானா கூட அவங்க முன்னாடி அதை காமிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிஷ்னலா ஒரு பவர் எங்க இருந்து வரும்னே தெரியாது. நம்ம ட்ரெயினா இருப்போம், பட் ஒரு பவர் வரும். அவருக்கும் என்ன இருக்கும்னா, இந்த பொண்ணு முன்னாடி நம்ம உட்காந்துட வேணாம். சோ அந்த காம்படிஷன் இருக்குல்ல, அது ஹெல்தியா இருக்கும். போட்டி போறாமல ஒரு ஹெல்தி காம்படிஷன்ல நம்ம பண்ணும்போது ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அது எல்லாமே நான் வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன். சோ ஃபைனலா எனக்கு இன்னொரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது வந்து ஃபுட்லயும் வந்து அந்த அளவு கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். லைக் அந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்களையும் வந்து பாத்திருக்கேன். லைக் ஜிம் போனாங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ஷேக் எடுக்கணும், இல்ல இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், இதுதான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க. சோ நீங்க வந்து அந்த மாதிரி ஃபுட்ல வந்து எப்படி ஸ்பெசிபிக்கா, ஏன்னா சொன்னீங்க ட்ரெயினர் வந்து ஃபுட் கம்மி பண்ணுன்னு சொன்னவரு இப்ப எப்படியாவது சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி. நீங்க வந்து ஃபுட்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நோட் பண்ணிருக்கீங்க? இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கீங்களா? என்னது வந்து என்னோடது வந்து எக்ஸாம்பிளாவே எடுத்துறாதீங்க. ஏன்னா நான் வந்து பயங்கர கிராஷ் டயட்லாம் பண்ணிருக்கேன், திட்டம் வாங்கியிருக்கேன் இவங்க கிட்ட. ரீசன் என்னன்னா, ரொம்ப சிவியரா டிசைட் பண்ண என்னோட டெசிஷனை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டேன் எனக்குள்ள. தட் ஐ ஹாவ் டு டூ த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுவும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் வந்து கோவிட்ல தான் நான் பண்ணேன். ஸோ கோவிட்ல பண்ணும் போது சிச்சுவேஷன் எப்படின்னா, வீட்டுல எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். அப்போ பிடிச்ச விஷயங்களையே சமைச்சு 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 வைக்கிறது எங்க அம்மாவோட ஒரு வேலையா இருந்தது அந்த டைம்ல. ஆனா நான் வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜோன்ல வரும்போது எனக்கு பிடிச்சது என்னன்னு ஐ மீன் ஹெல்தியா என்ன சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த டைம்ல எனக்கு பெருசா, ஏன்னா அப்பதான் ஸ்டார்ட் பண்றேன்னும் போது ஐ வில் நாட் பி அவேர் ஆஃப் சோ மெனி திங்ஸ். பட் பேசிக்ஸ் தெரியும். ஏன்னா ஒர்க் அவுட்ங்கிறத நான் வந்து ஃபியூ இயர்ஸாவே பண்ணிட்டு இருந்தேன். பட் டயட்குள்ள போனது அந்த டைம்ல தான். பிகாஸ் அப்போதான் எனக்கே ஒரு கிளாரிட்டி வந்தது. 70% ஆஃப் டயட் அண்ட் 30% ஆஃப் ஒர்க் அவுட். இப்ப நான் இங்க எல்லாம் தலைகீழா தோங்கினேன், அது எல்லாமே பாத்தீங்க எல்லாம் வெறும் 30% தான் ஒர்க் ஆகும் நீங்க இவ்ளோ இன்டென்ஸா பண்ணாலும். பட் இங்க நீங்க சாப்பிட்டு, ஐ மீன் இங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பும் போதே பயங்கரமா ஒரு பிரியாணியோ இல்ல வேற ஏதோ சீஸ் அது இதுன்னு நம்ம சாப்பிட்டோம்னா நீங்க பர்ன் பண்ண கேலரிஸ் அப்படியே நீங்க ஈக்குவலைஸ் பண்றீங்க. அண்ட் இந்த ஒர்க் அவுட்ல உங்களை கில்ட் ட்ரிப்ல போடும். இவ்ளோ கஷ்டப்படுறோம், இவ்ளோ பண்றோம், டே பை டே யூ வில் கீப் இம்ப்ரூவைசிங். எடுத்தோன்னே யாருமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட முடியாது. பட் நீங்க உங்களுக்கே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய தெரிய டிஃபால்ட்டா நம்மளுக்கு அந்த எண்ணம் வர ஆரம்பிக்கும், ஐயோ கில்ட்டியா இருக்குல்ல நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோம் மறுபடியும் வந்து. ஸோ சாப்பாடுல கை போவாது. அண்ட் டயட் வரும்போது கிராஷ் டயட் போனேன்னு சொன்னதுக்கு காரணம் கோவிட்ல அம்மா இதெல்லாம் செஞ்சு வைக்கும் போது ஐ வாஸ் நாட் ரெடி டு ப்ரிப்பேர் ஆர் வாஸ் நாட் நாலேஜ். என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்ற நாலேஜ் எல்லாம் கிடையாது. சோ என்ன பண்ணிட்டு 500
கேலரிஸ் தான் நான் வந்து பர் டே எடுத்துட்டு இருந்தேன். நீங்க வந்து மினிமம் 1200 எடுக்கணும் பர் ஓகே, இண்டிவிஜுவல். ஓகே. பட் எனக்கு வந்து 500 தான் நான் எடுத்தேன் இன்டேக். ஸோ மார்னிங் ஒரே ஒரு ஆப்பிள், ஆஃப்டர்நூன் வந்து கீரை பருப்பு மிக்ஸ் பண்ணி ஓகே. லைக் அது ஒரு மாதிரி லிக்விடியா பண்ணி கொடுப்பாங்க கீரையை. ஸோ அது சாப்பிடுவேன் வித் எக் ஒயிட் ஆம்லெட். ஓகே. அண்ட் டின்னர் வில் டெஃபினெட்லி கெட் ஓவர் பிஃபோர் 7. எனக்கு அது வந்து பன்னீரோ சிக்கனோ ஏதோ ஒன்று ஏர் ஃப்ரை பண்ணிட்டு அதை ஓகே, சாப்பிடுவேன். ஓகே. இதுதான் எவ்ரிடே ஃபார் ஆல்மோஸ்ட் 1 இயர் ரொம்ப டெடிகேட்டடா நான் வந்து ஃபாலோ பண்ண டயட். இதுக்கு வந்து உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆயிரும், கரெக்ட். கார்ப்ஸே சுத்தமா இருக்காது. அண்ட் திடீர்னு உங்க ஹேபிட்ஸை நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னும் போது பயங்கரமான டிஃபரன்ஸ்லாம் இருக்கும். பட் இது வந்து நீங்க ஓனா எடுத்துக்கிட்டதா இல்ல யாராவது வந்து சஜஸ்ட் பண்ணாங்களா இது இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு? I had my doctors and all suggesting, Fine, nutritionistல suggesting. ஆனா இது வந்து ஒரு ஹார்ட் டெசிஷன்ன்றத சொல்லி தான் சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் வந்து ஹெல்த் நான் ஸ்டேக்ல போடவே மாட்டேன். ஸோ இவ்வளோ பேடா ஒன்று இது பேட் கிடையாது. பிகாஸ் ஐ ஹேட் பீப்புள் டு பேட் மீ, லைக் டாக்டர்ஸ், எஜுகேட்டட் பீப்புள், ப்ராக்டிஷனர்ஸ் ஹூ பேடட் மீ. இது தனியா இண்டிவிஜுவலா அதனால தான் நான் அந்த டிஸ்க்ளைமர் கொடுத்தேன், நான் பண்றதை எல்லாரும் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே செட் ஆகுது இல்லையா ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருட இண்டிவிஜுவல் பாடி டைப்ஸ். இப்போ எனக்கு வந்து கரெக்ட். எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்ல. இப்போ யாருக்காவது வந்து பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், இல்ல எனிதிங் தட் மேட்டர்ஸ், தைராய்டு இருக்கலாம், இல்ல பீப்புள் ஹூ டெலிவர்ட் கிட்ஸ் அவங்களோட ஹார்மோன்ஸ் கம்ப்ளீட்டா டிஃபர் ஆயிருக்கும், பிசிஓஎஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த இண்டிவிஜுவலுக்கு ஏத்த மாதிரி தான் they'll prescribe திங்ஸ். ஸோ எனக்கு இதை என்ன செக் பண்ணிட்டு என்ன சஜஸ்ட் பண்ணும் போது சொன்னாங்க ரொம்ப சீரியஸா இருக்கும், உன்னால இதை எவ்வளவு தூரம் கேரி பண்ண முடியுங்கிறது இட்ஸ் அ சேலஞ்ச் ஒன்லி ஃபார் யூ, நீங்க பாருங்க அப்படின்னும் போது ஐ வாஸ் லைக் யோசிச்சேன், சரி கோவிட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே கோவிட்ல தான் வெயிட் போட்டேன்னு சொன்னாங்க, ஆனா நான் கோவிட்ல தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கே போனேன் உள்ள. அண்ட் இட் வாஸ் காட்ஸ் கிரேஸ், ஐ வாஸ் ஏபிள் டு புல் இட் அப் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் எடுத்துட்டேன் நான். ஓகே. இப்போ இங்க இன்னைக்கு வந்து உங்களோட எக்ஸசைஸ் மட்டும் இல்ல, ஒர்க் அவுட்ஸ் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் வந்து பேசியுமே வந்து புதுசா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சாரி டு இன்டரப்ட். உங்களோட அந்த புரோட்டீன் ஷேக் நீங்க சொன்னீங்க இல்லையா, புரோட்டீன் ஷேக் வந்து எடுத்தோடனே நான் ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் இட்ஸ் நாட் நெசசரி தட் ஒருத்தவங்க புரோட்டீன் ஷேக் கண்டிப்பா எடுத்தே ஆகணுங்கிறதும் முக்கியம் கிடையாது. ஏன்னா உங்களோட ஃபுட்லயே நிறைய புரோட்டீன்ஸ் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்குள்ள அதுவும் இந்த நியூ பீப்புள் இருக்காங்கல்ல who wanted to start with workouts, ஸோ அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம வீட்லயே உட்காந்துட்டு இருக்கிறனால நம்மளுக்கு தெரியாது. பட் ஒன்ஸ் ஆக்டிவிட்டிக்குள்ள இறங்குனா ஸ்லோ க்ரோத் ஆகும். ஸோ உங்களுக்கே ஒரு பாயிண்ட் வரும், இதுக்கு மேல என்னோட செல்ஃப் எடுக்கல அப்படின்றப்போ நம்ம அடிஷ்னலா புரோட்டீன் சோர்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாமாங்கிறது நம்மளுக்கா தோணும். ஆனா புரோட்டீன் ஷேக் எடுக்கிறனால ஹெல்தி அன்ஹெல்தி அப்படின்லாம் கிடையாது. யூ ஷுட் கரெக்டா உங்களோட ட்ரெயினர் கிட்ட கேட்டு ஒரு சப்ளிமெண்ட் வாங்கிட்டு புரோட்டீன் ஷேக் குடிச்சிங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், அவ்வளவுதான். பிகாஸ் புரோட்டீன் வந்து கிட்னி தான் வந்து உங்களுக்கு அதை இது பண்ணுது, லைக் ஹெல்ப் பண்ணுது டு செப்பரேட் யுவர் புரோட்டீன் அண்ட் அத வேஸ்ட வந்து டைஜஷன் எல்லாமே கிட்னி தான் வந்து இட் ஆப்ரேட்ஸ் அ லாட். ஸோ நீங்க தண்ணி நிறைய குடிச்சீங்கன்னா எல்லாமே இட் வில் ஜஸ்ட் ஃப்ளஷ் யுவர் சிஸ்டம் இன்சைட். இட் ஹெல்ப்ஸ் டு ஃப்ளஷ். ஆனா நான் தண்ணி குடிக்க மாட்டேன், புரோட்டீன் எடுப்பேன், அதுக்கு நீங்க அவாய்டே பண்ணிடலாம். புரோட்டீன்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக இது சீரியஸ் இஷ்யூலாம் கிடையாது. நம்ம புரோட்டீனே எடுக்கலனாலும் தண்ணி குடிக்கிறதுங்கிறது இட்ஸ் மஸ்ட் அப்படிங்கறனால. அண்ட் ஆல்சோ எனக்குமே ஒரு ஃபியர் இருக்கும், வீட்லயும் பயப்படுவாங்க. இந்த ஈவன் 23 years old ஜிம்முக்கு வருவாங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஹார்ட் அட்டாக், இறந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபியர்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குவெஸ்டன் அண்ட் பயம் தான். நம்மளுக்கு அது அவசியமே இல்லை. பிகாஸ் ஒண்ணுமே பண்ணாம ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறவங்க திடீர்னு வந்து ஒர்க் அவுட் ஹெவியா பண்ணாங்கன்னு வைங்களேன், அது டேஞ்சர். அது வந்து திடீர்னு உங்களுக்கு ஹார்ட் பம்ப், திடீர்னு ஒரு அடிஷ்னலா ஒரு புஷ் இருக்கும். அண்ட் பர்சனலாவே ஃபேமிலி ஹெரிடிட்ரியில சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் சில பேர், அவங்களுக்கு மேபி ரீசன்ஸ் இருக்கலாம். மத்தபடி சும்மாவே யாருனாலும் நீங்களும் நானும் ஒரு காமனரோ வந்து ஜிம் பண்றோம் அதனால நம்ம கீழே விழுட்டோம் டக்குன்னு இறந்து, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. we should start gradual. தான் நீங்க மீறி நான் ஹெவியா தான் பண்றேனாலும் பண்ண முடியுமா? நம்ம வந்து 2 kgs டம்பிளே ஒரு 4 ரெப்பு போடும் போதே போதும் அப்படின்னு சொல்லி ட்ரெயினர் கிட்ட வச்சிருவோம். ஸோ வில் நாட் கோ எனிதிங்
பியாண்ட் த பவுண்டரிஸ். ஓகே ஸோ அந்த ஃபியரும் தேவையே இல்லை ஓகே. நமக்கு. ஸோ எஸ், உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த இன்ட்ராக்ஷன்ல வந்து கிளாரிஃபை பண்ணீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய செஷன்ஸும் வந்து எங்களுக்கு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. நீங்களுமே வந்து அந்த ஃபுல் எனர்ஜி குறையாம எங்க கூட டிராவல் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். Thank you, Priya. It was so nice to, show my routine to you, and ரொம்ப comfortable-ஆ இருந்த, and thank you for the day. தேங்க்யூ Yeah. தேங்க்யூ ஸோ Bye. மச். ஐ திங்க் இதுதான் உங்களுக்கு மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் டேவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, இது இன்னும் இன்னுமே இன்னும் நிறைய பண்ணுவேன். நீங்க எல்லாம் இருக்கிறனால ட்ரெயினரும் கொஞ்சம் பொழிச்சு போ அப்படி சொல்லி விட்டுருக்காங்க. இல்லைன்னா சேவ் பண்ணிருக்கோம் இல்லையா? நீங்க உண்மையில என்னோட டே சேவ் பண்ண. ஏன்னா தேவே டேஸ் வேர் ஐ ஃபெயிண்டட் அண்ட் ஃபெல். வந்து பாப்பாங்க, தண்ணி தெளிச்சிட்டு லெமன் ஜூஸ் குடிக்க வைங்க, வாங்க மறுபடியும் ஒர்க் அவுட் போலான்லாம் சொல்லிருக்காங்க. பியூக்கிஷா ஃபீல் பண்ணதுன்னா பாத்ரூம் அங்கதான் இருக்கு, போய் வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. சோ லிட்டரலி யூ கைஸ் ஹவ் சேவ்ட் மை டே தான். இது ஒன்னும் பெரிய இதுவா இல்ல எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ.